பசங்களை புக்கு எல்லாம் துணிமணி எல்லாம் அடிச்சுன்னு போயிடுச்சு. படுக்கிறது கூட இடம் இல்லை, சாப்பாடுக்கு வழி இல்லை, பருப்பு எல்லாம் அடிச்சுன்னு போயிடுச்சு. ஃபுல்லாக ஊடே கவுந்துருச்சு. இப்போ படுக்கிறதுக்கும் சுத்தமாக இடம் இல்லை எங்களுக்கு. எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. இத்தனை வருஷமா நான் இங்கே தான் இருக்கோம். நாங்கள் வருஷமும் இப்போ கேமரா வந்து எடுத்து தான் போகிறாங்க. எங்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. போன வருஷம் ஒரு பொண்ணு பாம்பு கடிச்சு இருந்தது. இந்த வருஷம் ஒரு பொண்ணு பாம்பு கடிச்சு இறந்துச்சு. வருஷம் நாங்கள் செத்து தான் வரைக்கும் எங்களுக்கு இந்த இடத்த தாண்ட மாட்டாங்க. வீடு கவுந்துருச்சு. அதெல்லாம் தண்ணி ஊந்து ஃபுல்லாக கவுந்துருச்சு வீடெல்லாம். சரி உள்ள போடுங்க. பாம்பு ஃபுல்லா ஏறிடுச்சு. துணி ஃபுல்லா பாம்பு ஃபுல்லா ஏறிடுச்சு. உள்ள கூட போக கூட முடியல. இந்த சேரு நச்சாட்டில் துவரம் பயிறு அரிசி எல்லாம் அப்படியே தண்ணி நனைஞ்சிருச்சுங்க. செவுருலாம் அப்படியே தட்டோம்னா ஆடுதுங்க. தகரம் நட்டு வச்சிருந்துலாம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாத இருக்கிறோங்க. சேருங்க இப்போ எல்லாத்தையும் வழிச்சுட்டு பாருங்க எப்படி இருக்கிறேன்னு. சேத்த வழிச்சு கொட்டிட்டு கழுவிட்டு எல்லாத்தையும் மொழி விட்டுட்டு வரங்க. அதில் ஒரு மாதம் வரைக்கும் படுக்க முடியாதுங்க. சிமெண்ட் தாரம் இருக்கவங்க படுத்துக்கலாம். சரி நாங்கள்லாம் சேரு மண்ணு கொட்டி முழுகணுங்க. அதுமாரி இருக்கிறவங்க நாங்கள் எப்படிங்க படுக்கிறது ராவிக்கு? நாங்கள் ஆதி காலத்துல நாங்கள் இங்கே இருக்கிற தாத்தா தலைமுறையில் இங்கே இருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு வந்து பட்டா வந்து 2012 கொடுத்தாங்க. கொடுத்து எங்களுக்கு புண்ணியம் இல்லை. புண்ணியம் அது வந்து நீர்நிலை கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. நாங்கள் அதுல இருந்து நாங்களும் போய் கவர்மெண்ட்ல போய் நாங்கள் சொன்னதுக்கு நீர்நிலையில எந்த ஒரு ஆட்சியும் எடுக்க மாட்டாங்க. ஒரு கட்ட முடியாது சாஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொல்லிக்கரை சுத்துப்படி இலைகிறவங்களாம் சேடு போட்டு எங்களுக்கு இங்கே எந்த ஒரு நடவடிக்கையோ நல்லதோ கெட்டதோ எங்களுக்கு எந்த இது இல்லாத எங்களுக்கு எல்லாம் போட்டாங்க. சேடு போட்டு எல்லாமே அப்படி நிக்குது. நாங்க முன்ன தண்ணி வந்ததுக்கும் மண்டபத்துல இருந்தோம். இப்ப தண்ணி காத்துல இருந்து ஸ்கூல்ல கிடக்குறாங்க பசங்க குட்டி. நாங்க எல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட சார் நாங்க. ஆனா எங்க வீட்டுல இப்ப நாங்க எப்படி வீட்டுல படுக்கிறதுக்கு நாங்க இப்படி இருந்தாலும் 1 மாசம் கிட்ட ஆகும் சார். வீடு காஞ்சி அதுக்காக சுத்தம் பண்ண சார். ஒரே உள்ளாரே போக முடியல. எங்களுக்கு அரிசி பருப்பு ஜாமான் துணி எல்லாமே எங்களுக்கு எந்த ஒரு இதே இல்ல சார். எங்களுக்கு எல்லாமே நச்சடா இது ஒரு எல்லாமே யானமும் அடிச்சுன்னு போயிடுச்சு சார் தண்ணியிலேயே. எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கை எங்களுக்கு எடுக்கல. சாப்பாடும் வந்து போடுறேன்னு சொல்றாங்களோசரம் ஒரு 2 நாளைக்கு நல்லா செஞ்சாங்க. இந்த காலைல சாப்பிட எங்களுக்கு வரல சார். எங்களுக்கு நாங்க சொல்லாத எல்லாமே நான் சொல்றேன். நாங்க எந்த ஒரு ஆட்சியும் எங்களுக்கு எடுக்கல. கவர்மெண்ட்ல நாங்க சொல்றோம் செய்யறேன் நான் பாக்குறேன் அப்படின்னு. நாங்க இந்த பக்கமா இளநீதி ஓரமா வந்து எங்களுக்கு பட்டா எங்களுக்கு பார்த்தாங்க. ஆனா பார்த்து 1.5 வருஷம் மேல ஆகுது. அதுல இருந்து எந்த ஒரு நடவடிக்கை எங்களுக்கு எடுக்கல. எங்களோட ஃபைல் ஃபுல்லா எடுத்து அழகிட்டு சார் எங்களை எடுத்து எங்க என்ன பண்ணாங்க ஏது செஞ்சாங்கன்னு எங்களுக்கு தெரியல. 1.5 வருஷத்துல இருந்து எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கை எங்களுக்கு எடுக்கல. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.